ஆண்டிப்பட்டியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம் தொடக்க விழாவில் எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் எம்எல்ஏ இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பழனிக்குமார் வழங்க கேட்கலாம். பழனிக்குமார், எதனால் வாக்குவாதம் ஏற்பட்டது? விவரங்கள். அதாவது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சக்கம்பட்டியில் இன்று தமிழக முதலமைச்சரின் நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு முகாம் தொடக்க விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தேனி எம்பி தங்கத்தமிழ்ச்செல்வன் மற்றும் ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன், பெரியகுளம் எம்எல்ஏ சரவணகுமார் உட்பட பல்வேறு அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வின் வரவேற்பு பதாகையில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ ஆகியோரின் படங்கள் இடம்பெற்றிருந்தது. அந்த பதாகையில் தேனி எம்பி தங்கத்தமிழ்ச்செல்வனின் படம் இடம்பெறாதது குறித்து ஆட்சியரிடமும் ஆண்டிப்பட்டி எம்எல்ஏவிடமும் இது குறித்து தங்கத்தமிழ்ச்செல்வன் விளக்கம் கேட்டுக் கொண்டிருந்த பொழுது ஆண்டிப்பட்டி எம்எல்ஏவை தங்கத்தமிழ்ச்செல்வன் மரியாதை குறைவான வார்த்தைகளால் பேசியதாக கூறி அவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் அவர்களை சமாதானம் செய்த பொழுதும் அவர்களுக்கிடையே அந்த வாக்குவாதம் நீடித்து நிகழ்வின் இடையே நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வின் போது நலத்திட்ட அட்டைகளை தங்கத்தமிழ்ச்செல்வன் எம்பியிடம் கொடுக்காமல் முழுவதுமாக ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜனே பயனாளிகளுக்கு கொடுத்து வந்தார். ஒரு கட்டத்தில் அந்த அட்டைகளை பயனாளிகளுக்கு தங்கத்தமிழ்ச்செல்வன் கொடுக்க முயன்ற பொழுது அவரது கையில் இருந்து பிடுங்கிய தங்கத்தமிழ்ச்செல்வன் கொடுக்க முயற்பட்ட பொழுது மகாராஜன் எம்எல்ஏ அந்த பயனாளிகளுக்கு தானே முன்வந்து அந்த நலத்திட்ட உதவிகளை கொடுத்தார். இதனால் அங்கிருந்தவர்கள் அவர்களை கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து காவல்துறையினர் மற்றும் அரசு அதிகாரிகள் பலரும் அவர்களை சமாதானம் செய்து அழைத்து வந்தனர். தொடர்ந்து அந்த நிகழ்வில் இப்பொழுது மருத்துவ முகாம் மட்டும் நடைபெற்று வருகிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பழனிக்குமார்.